கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் இருக்கிற இடத்துல பிரியாணி வரும். ரொம்ப நேரம் எடுத்துட்டோம். ஐ வெரி சாரி. முதலாவது மன்னிப்பு கேட்குறேன். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு அவங்களுக்கு உண்டான தேவைகளை கொடுத்தோம். முதலாவது இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி இந்த ஊழியத்தை எனக்குன்னு கொடுத்த சஞ்சீவ் கோரேஸ் அவர்களையும் தமைந்து சிஸ்டரையும் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த ஊழியத்தின் பொறுப்பை மனைவி கூப்பிடுற மேலே வரவும். இந்த ஊழியத்தை எனக்கு 6 வருடமாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அவருடைய தயவில் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் கிருபையினால இதை அளவும் நேர்த்தியுமாய் செய்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு முதலாவது நான் கனத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனால் டைம் இல்லை. இப்போ அது சின்னதா மேலே வர முடியாது. உங்களை அன்பா கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்து எங்களை மாதிரியே நீங்களும் ஊழியத்துல பங்கு பெறணும்னு எனக்கு ஒரு ஆசை. கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக அது சேர்த்து. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா எங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மணியண்ணனும் லெசி சிஸ்டர் அவருடைய வயதை பொருட்படுத்தாமல் எனக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தகப்பன், ஆனா அவர் என்னை தகப்பனாய் வைத்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பாஸ்டர் பாஸ்டர் திரும்ப திரும்ப எனக்கு கொடுக்கிற கனம் எனக்கு அவ்வளவு இதா இருக்கும். அதனால அவரையும் கனப்படுத்தணும் அப்படின்னு 2 பேருக்கும் கரங்களை உற்சாகமா தட்டுங்க. வாரம் வாரம் நாங்களும் மணியண்ணன் தான் வர்றோம். ஏன் 2 பேர்த்தையும் ஒட்டுக்கா கொடுக்குறோம் அப்படின்னா, அவர் தனியா ஊழியம் செய்யல, 2 பேரும் சேர்ந்துதான் செய்யணும். கணவன் மனைவியா இருக்கிறவங்க எப்பவுமே ஊழியத்துக்கு சேர்ந்துதான் போகணும். தனியா போய் ஊழியம் செஞ்சா சரி வராது. அதனாலதான். சரிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியா குழந்தைகளை கூப்பிடுறோம். ஒவ்வொருத்தரா வாங்க. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அநேக குழந்தைகளை நீங்க பெற்றோர்கள் அனுப்பி விடுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் தொடர்ந்து குழந்தைகளை அனுப்புங்க. தெரியாதவங்க அனுப்புங்க. குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி கொடுப்போம். ஸ்கூல்ல போய் பொய் பேசாதீங்கன்னு சொல்லி கொடுப்போம். இதைத்தான் நாங்க கற்றுக் கொடுக்குறோம். அதைத்தான் இப்ப குழந்தைகள் எல்லாம் கத்து அழகா நேர்த்தியா செய்யறாங்க. இப்போ ஒவ்வொரு குழந்தையா கூப்பிடுறேன். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் சிஸ்டர், இன்பராஜ் சார் காணுமே சார். இன்பராஜ் சார் எங்க இருந்தாலும் வரவும் காணுமே. ஏஞ்சல் சிஸ்டர் வாங்க, ஒரு சின்ன சேர்ந்து கொடுங்க. 2 பேரும் சேர்ந்து கொடுங்க. பாப்பா வாங்க. எல்லாம் கரங்க உற்சாகமா தட்டுங்களேன். சகானா அடுத்தது அப்படியே அப்படியே அந்த வழியில போய் பாப்பா, அந்த வழியில போயிடலாம். சகானா, ரெஜினா கிரேஸ், எல்லாம் கரங்களை உற்சாகமா தட்டுங்க. சீக்கிரம் முடிச்சிடலாம். சுபிக்ஷா, சர்வேஸ் தர்ஷினி ஆச்சே வாங்க. தர்ஷினி, அடுத்தபடியா தர்ஷினி. லக்ஷனா வாங்க. ஓகே, தேங்க்யூமா, ரொம்ப சந்தோஷம் கொடுத்ததுக்கு. அடுத்தபடியா நம்ம சென்னையிலிருந்து வந்திருக்கிற 2 பேர்களையும் நான் கனப்படுத்தணும். அவங்க வந்து இந்த மேடைக்கு வந்து அந்த பரிசுகளை கொடுப்பாங்க சின்ன குழந்தைகளுக்கு. மேல வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். வந்திருக்கிறாங்க. அவங்களையும் நான் பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனாலும் அவங்களை கனப்படுத்தும்படியா கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவங்களை கனப்படுத்துற கர்த்தர் உங்களுடைய எல்லா ஊழியத்தின் காரியத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சஞ்சீவ், எல்லாரும் கரங்களை உற்சாகமா தட்டுங்க. 2 பேருக்கு சேர்ந்துதான் போட்டுவேன், ஏன்னா தனியா பிடிக்கிறது இல்லை. சூப்பர். சார் கேமரா பாருங்க. ஓகே, ஓகே, அப்படியே பரிசு கொடுங்க குழந்தைகளுக்கு. அனுரூபா வாங்க.
அனுரூபா அப்படியே கொடுங்க. அடுத்தது சதானந்தன். சதானந்தன் சீக்கிரம் வாப்பா தம்பி. அடுத்தது அந்த கபடி போட்டிக்கு நான் இதை வாங்கலாம். மேல வா, டக்குனு வா. தர்ஷன், அப்படியே பசங்க வாங்க. தர்ஷன், சுபரீஷா, சபரீஷா, சுபரீஷா, சபரீஷ், விஸ்வா, விஸ்வா, விஸ்வா தூங்கிட்டானா? ஓகே, விஸ்வா தச்சிரு. ஹரி, ஹரி சீக்கிரமா ஹரி, டைம் ஆகுது. இன்னும் வந்து நிறைய காரியங்கள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ 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 பாஸ்டர், தேங்க்யூ. நல்ல ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு கழிச்சிங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவருக்கு பேர் வச்சுருக்காங்க, உங்களுக்கும் நல்ல பேர் வச்சுருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ வந்து நம்ம 24 மணி நேரம் நீங்கள் கூப்பிடுறீங்க. எல்லாரையுமே நான் சொல்கிறேன், பிறந்த குழந்தையிலேருந்து 98 வயசு மட்டும் நீ இருக்கிறவங்க, உங்களுக்கு நீங்கள் இயேசுவை கூப்பிடுறீங்க. நான் எப்படியா இயேசுவை கூப்பிடுறேன்னு நீங்கள் என்ன கேட்கலாம், நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் ஏன் இயேசுவை கூப்பிடுறேன்ல, நீ மூச்சை விட்டு பாரு, யாரு பேர் வருது பாரு. இழுத்து நீ மூச்சை விட்டு பாரு. இயேசு 24 மணி நேரம் நீ மூச்சில இயேசுவை கூப்பிடுற. ஆனா வெளியில தான் நீ இயேசு எனக்கு வானான்னு சொல்ற. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக பிறந்து அவர் மண்ணினாலே உன்னை உண்டாக்கினாலே 24 மணி நேரம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இயேசுவை மூச்சினாலே கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மூச்சு நின்று போனா நீ நாளைக்கு எங்க போனன்னு உனக்கு தான் தெரியும். இயேசுவை தான் கூப்பிடுறீங்க, மூச்சில கூப்பிடுறீங்க. தூங்கும் போது கூட நீ ஓடி போய் நின்ன போது விட்டு பாருங்க, மூச்சை விட்டு பாருங்க. வேற யாரு பேர் வராது, உங்க அப்பா பேர் வராது, உங்க அம்மா பேர் வராது, சொந்தக்கார பேர் வராது, இயேசு பேர் தான் வரும். அந்த இயேசு தான் தாவீதின் ஊரிலே பிறந்தார். இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே பிறந்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழும்படியாக தான் இந்த நற்செய்தி இந்த இடத்திலே அறிவித்திருக்காங்க. 24 மணி நேரம் நீங்கள் இயேசுவை கூப்பிடுறீங்கள் மூச்சினாலே. அந்த இயேசு தான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். जय मसीह, जय मसीह, जय मसीह, जय मसीह, जय मसीह। थैंक यू, थैंक यू। அடுத்தபடியா இன்பராஜ் சாரும் ஏஞ்சல் சிஸ்டம் மேடைக்கு வரும்படியா உங்களை அன்பை கேட்கிறேன். சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை. பாவம் ரொம்ப நேரம் பசியோடு உட்காந்துருக்காங்க குழந்தைகள்லாம். சாப்பிட்டு வந்தாலும் இன்னொரு டைம் ஸ்பெஷலாக பிரியாணி சாப்பிட்லாம். ஓகேவா? கபடி பசங்க வேற எப்படா எனக்கு கப்பு கிடைக்குன்னு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் கப்பு ரெடியாக இருக்கு, கொடுத்துட்டு தான் போவோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எவ்வளவு டைம் இருந்தாலும் அநேக ஊழியங்களை இன்பராஜ் சார் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அநேக ஊழியங்கள் மறைமுகமாக செஞ்சாலும் நாங்கள் எப்போவாவது கூப்பிட்டாலும் எங்களுக்கு உடனே குரல் கொடுத்து வந்திருக்கிறாங்க 2 பேர் குடும்பமா. அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த சால்வையை பத்துறாங்க. எப்பவும் நீங்களும் ஊழியம் சேர்ந்து பண்ணணும்னு இந்த சால்வையை பத்துறோம். கர்த்தர்களை கனப்படுத்துவா, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்படின்னு நீங்க ஒரு 2 சர்டிஃபிகேட் கொடுத்து போயிடலாம். கிஷோர், கிஷோர் வாங்க. சிஸ்டர் கொடுத்துட்டு போங்க. கிஷோர், அடுத்தது மிதுன், மிதுன் மிதுன் அடுத்தது மிதுன் வாங்க. வீடியோ மிதுன், மா கேமரா பாருங்க. டேய் கல்பனா, கல்பனா. சரி, ஓகே. அடுத்தது
அண்ணா தொடருங்க. துளசி துளசி அண்ணா இருங்க இருங்க. துளசி வாங்க. பாப்பாத்தி, நீங்க பாப்பாத்தியாமா? வாங்க 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 மேடம். பாப்பாத்தி கவின் இருக்கீங்களா? ஓகே ஓகே. சரி, மீனா, மேரி, மேரி கவின். ஓகே ஓகே வாங்கிக்கோங்க. அக்கா கொஞ்சம் கேமரா. ஜோதி, ஜோதி இருக்கீங்களா? ஓகே. பல நாள், வெள்ளையம்மாள், வெள்ளையம்மாள் வாங்கம்மா வாங்கம்மா. பாப்பால் அம்மாசை, மயிலாத்தாள் உளிச்சிருந்து வாங்கியிருக்கீங்கம்மா. மயிலாத்தாள் இங்க எப்படி இருக்கு? பாப்பால் அம்மாசை, அண்ணாச்சி என்கிற பட்டியம்மாள், துளசி அம்மாள், பழனியம்மாள், திருமாத்தாள், லட்சுமி, வெள்ளிக்கிட்டான், பலநாள், கார்த்திகா, நாகம்மாள், மாகாளி, வசந்தாமணி, முருகன். இங்க வாருங்கம்மா. அம்மா கொஞ்சம் இப்படி வந்துருங்கம்மா. அம்மா கேமரா பாருங்க. துளசி அம்மாள், கார்த்திகா நீங்க இல்லைங்களாம்மா? கார்த்திகா, கார்த்திகாக்கு வேண்டி வந்திருக்கீங்க. கண்ணம்மாளா? ஓகே. 53. அம்மா கேமரா பாருங்கம்மா. ஓகே கண்ணம்மாள். ஓகே. வசந்தாமணி. சரி, அடுத்து ராஜேஸ்வரி, துர்கா. வாங்க ராஜி, சேர்ந்தாங்க துர்கா. சேர்ந்தாங்க. கூப்பிட்டே இருக்கிறேன் வாங்க. எல்லாரும் வாங்கிட்டாங்க. அடுத்தது நீங்க தான் வாங்க. அடுத்தது அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ பாஸ். ட்ரைபாட் இருக்கட்டும்டா. எழுங்க. நிறைய பேர்த்து அவுட் பண்ணா இவனுக்காக முதல் பரிசு நான் விரும்பி இவனுக்காக வாங்கினேன். நானே நினைக்கல இயேசு இந்த அளவுக்கு இவனுக்கு வந்து பிரைஸ் கொடுப்பாருன்னு. ரொம்ப ஒரு சூப்பரான பிரைஸை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னும் நிறைய விளையாண்டு சாதிக்கணும். ரெடி? கொடுத்துடலாமா? சதானந்தனுக்கு கொடுத்துடலாமா? சதானந்தனுக்கு முதல் பரிசு கபடியில. இது இவனை ஊக்கப்படுத்துறதுக்காக அவன் இருக்குமா அவங்க டீம் எல்லாம் வாங்க. டீம் தர்ஷன், மிதுன், சித்தார்த், ஹர்ஷ், விஸ்வா. ஓகே ஓகே, எல்லாம் பின்னாடி நில்லுங்க. சதானந்த முன்னாடி வா. எல்லாம் பலத்த கரவோசை எழுப்புங்க. இவனை மாதிரி நிறைய பேர் ஜெயிக்கணும். பாராட்டு கொடுக்குறோம். என்ன சொல்லி கொடுக்குறேன்? கங்க்ராச்சுலேஷன் சதானந்தம் அவர்களே. அங்க மேல தூக்கி காமிடா. வெரி குட். எல்லாத்துக்கும் காமி, எல்லாத்துக்கும் காமி. இப்படி எல்லாம் இப்படி செய்யுங்கடா. எல்லாம் கரங்களை தட்டினா தான் அவங்க உற்சாகமாவாங்க. எல்லாம் கரங்களை தட்டுங்க. ஆமே ஆமே. சூப்பர் 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 சூப்பர். ரைட்டு, நீங்க போயிருங்க தம்பி. அடுத்து ரன்னர் டீம். ஸ்ரீ யாரோட டீம் கேப்டன்? டீம் கேப்டன் யாரு? ரெண்டாவது டீம் ரன்னர் டீம் துஷ்டன், சுபி. ஓகே, இவங்களுக்கும் பலத்த கரவசம் எழுப்பலாம். இவங்க முதல் பரிசு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. சாதாரண தட்டிட்டு போயிட்டான். அதனால இவன் பேர் என்ன? ஸ்ரீதரன் வந்து ரெண்டாவது பிரைஸ் வாங்குறான். முன்னாடி வா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கரங்களை தட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேலதி காமி. வெரி எல்லாத்துக்கும் காமி. இங்க அங்க. வெரி குட், சூப்பர். எல்லாம் இன்னைக்கும் நல்லா கரங்களை தட்டுங்க. வெரி குட், சூப்பரா. நிறைய பிளேஸ் நிறைய ப்ளே பண்ணி நிறைய ஜெயிக்கணும் இதே மாதிரி கப்பு. ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச். சரி போங்க.
மளிகை ஜாமான வாங்கி கொடுத்துருக்குது. கர்த்தரோட கிருபை நாங்க செய்யல, இயேசு செய்யறாரு. அந்த பிள்ளைக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல, எல்லாம் இறந்துட்டாங்க. அதனால இந்த மாசத்துக்கு உண்டானதை செஞ்சிருக்கோம். மறுபடியும் நாங்க அந்த புள்ள விருப்பப்பட்டா அதை இயேசு செய்வார் அந்த பிள்ளைக்கு. ஓகேங்களா? எடுத்துட்டு போய்க்கோங்க. யாவரும் கண்களை மூடி ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த வேத வார்த்தையை நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21 உங்கள் வாழ்வில் நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக துக்கங்களை இயேசு நீக்க போகிறார். கண்ணீரை நீக்க போகிறார், கவலை நீக்க போகிறார், வியாதியை நீக்க போகிறார், சாபங்கள் நீக்க போகிறார், பாவங்களை நீக்க போகிறார், மரணத்தை நீக்க போகிறார், கட்டளை நீக்க போகிறார், காய்களை நீக்க போகிறார், பலவிதமான கடனை நீக்க போகிறார், வாழ்க்கை தரிசனத்தை நீக்க போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்கள் வாழ்விலே ஒரு மகத்தான அற்புதத்தை செய்கின்ற நேரம் வந்துவிட்டது. ஆமென், ஆமென், ஹalleluya. இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, உனக்கு என்றும் நன்மை செய்பவரே. எல்லாரும் உங்க இதயத்துல கை வச்சுக்குவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நினைச்சுக்குவாங்க. Our God, miracle time right now coming. It's everyone person touches the right now. ஆண்டவர் இயேசு உங்களை தொட போகிறார். அம்மா, உங்களுக்கு என்ன வியாதியா இருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் இயேசு பிறந்த நாளை கொண்டு இருந்த நாளில உங்களுக்கு என்ன வியாதியான இருக்கலாம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நோய்களை குணமாக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் உங்கள் இதயத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு புது இதயம் வேணுமா? உங்களுக்கு ஒரு புது இதயம் வேணுமா? உங்களுக்கு ஒரு புது இதயம் வேணுமா? உங்களுக்கு ஒரு புது ரத்தம் வேணுமா? சுகர் வியாதிகள் நீங்கணுமா? ஜூட்டஸ்ல கர்ப்ப பிரச்சனைகள் மாறணுமா? திருமண தடைகள் நீங்கணுமா? பிள்ளைகள் அருமையா படிக்கணுமா? உங்கள் வாழ்க்கையில் தடைகள் நீங்கணுமா? இதயத்தில் கை வைத்துக்கோங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபாய அன்பை அளித்திடவே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி சொன்ன அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவே, விசுவாசத்தோடு யாரெல்லாம் தங்களுடைய இதயத்தின் மேல் கரம் வைத்து இயேசுவே எனக்கு சுகம் தாரும், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே என் சாபத்தை நீக்கும், இயேசுவே என் தரித்திரத்தை மாற்றும், இயேசுவே இன்று முதல் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவே உம்முடைய மகனாக மகளான ஏற்றுக்கொள்ளும், இயேசுவே என்னை வாழ வையும் என்று சொல்லி, இயேசுவே என் கடன் பிரச்சனை நீங்கட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எனக்கு வீடு வேணும், பிள்ளைகள் வேணும், திருமணம் நடக்கணும், இந்த தெருவில் எனக்கு நல்ல ஒரு வீடு அமையணும், எனக்கு வேலை வாய்ப்புகள் வரணும், நல்ல வருமானங்கள் வரணும் என்கிற எண்ணங்களோடு கூட யார் தன்னுடைய இதயத்தின் மேல் கரம் வைத்திருக்கிறார்களோ, இப்பொழுதே be healed in the name of Jesus. Be healed in the name of Jesus Christ. Be healed in the name of Jesus Christ. Thank you, Jesus. Thanks for your healing power. Thank you, Jesus. Thanks for your touching. Thank you, thank you, thank you, thank you, thank you. எல்லா மகிமை நமக்கு செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதுபோல் கிறிஸ்துமஸ் பண்டிகை அடுத்த ஆண்டு கொண்டாடும் பொழுது மகத்தான சாட்சிகளோடு கூட ஆண்டவரே எங்களை போல விசேஷ அன்புக்குரிய சகோதரன் ஆண்டவரே சஞ்சீவ் பிரதர் சொன்னதை போல யசுரனே மகனை போல கத்தார் குடும்பத்தை போல இங்க இருக்க அநேக ஊழியர்களால் எழும்பட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் கிறிஸ்து உதிக்கட்டும், பிறக்கட்டும், எல்லாரும் ஆசீர்வதிக்கட்டும். நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானம் சிநேகமும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட கிறிஸ்து இயேசு வருமளவும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. We wish you a Merry Christmas, a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year.